புனித அர்ப்பன் இவர் திரு அவையின் 200வது திருத்தந்தை. புனித அர்ப்பன் இவர் திரு அவையின் 200வது திருத்தந்தை. திருச்சபையில் புனித மாற்றத்தை தந்தது இவரின் திரு சிந்தை. இவர் கிபி 310 ஆண்டு பிரான்ஸ் தேசத்தில் பிறந்தார். இவர் கிபி 310 ஆண்டு பிரான்ஸ் தேசத்தில் பிறந்தார். இப்புனிதர் இறை பாசத்தோடு வளர்ந்தார். கில்ட்டும் கிரிமால்ட் என்பதே இவருக்கு திருமுழுக்கு இட்ட பெயர். கில்லும் கிரிமால்ட் என்பதே இவருக்கு திருமுழுக்கு இட்ட பெயர். அர்பன் என்பது திருத்தந்தையானதற்கு தந்த பட்டப்பெயர். கில்லும் கிரிமால்ட் என்பதே இவருக்கு திருமுழுக்கில் இட்ட பெயர். அர்பன் என்பது இவர் திருத்தந்தையானதற்கு தந்த பட்டப்பெயர். இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படும் போது இவர் இருந்த இடம் அவிஞ்ஞான் நகரம். இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படும் போது இவர் இருந்த இடம் அவிஞ்ஞான் நகரம். திருமந்தையை காக்க திருத்தந்தையரில் இவரும் ஒரு சிகரம். இவர் திருத்தந்தையாக தேர்வான பின் ரோமுக்கு திரும்பியதே மிகப்பெரிய சாதனை. இவர் திருத்தந்தையான தேர்வான பின் ரோமுக்கு திரும்பியதே மிகப்பெரிய சாதனை. இவர் காலத்தில் சத்திய திருச்சபைக்கு நித்தமும் வந்தது சோதனை. இவர் திருத்தந்தையாக தேர்வான பின் ரோமைக்கு திரும்பியதே மிகப்பெரிய சாதனை. இவர் காலத்தில் சத்திய திருச்சபைக்கு நித்தமும் வந்தது சோதனை. இவர் கிபி 1367 அவிஞ்ஞானிலிருந்து திரு அவையின் தலைமையிடத்தை ரோமுக்கு மாற்றினார். இவர் கிபி 1367 அவிஞ்ஞானிலிருந்து திரு அவையின் தலைமைப்பிடத்தை ரோமைக்கு மாற்றினார். இதனால் மக்கள் இவரை திடமான திருத்தந்தை என்று போற்றினர். ரோமில் குழப்பமான சூழ்நிலை நிலவ திருவையின் தலைமை பீடம் மீண்டும் பிரான்சுக்கு வந்தது. ரோமையில் குழப்பமான சூழ்நிலை நிலவ திரு அவையின் தலைமை பீடம் மீண்டும் பிரான்சுக்கு வந்தது. இவர் புகழ்பெற்ற இப்புனிதரின் மனமும் மிக மிக நொந்தது. இப்புனிதர் மக்களுக்கு செல்வத்தை அள்ளித்தரும் கல்வி பணிக்கு ஊக்கம் தந்தார். இப்புனிதர் மக்களுக்கு செல்வத்தை அள்ளித்தரும் கல்வி பணிக்கு ஊக்கம் தந்தார். பல பல்கலைக்கழகங்களை கட்டி கல்வி பணிக்கு ஆக்கம் தந்தார். இவர் வேலையில்லாத ஏழை பெற்றோருக்கு பிறந்த ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை தந்தார். இவர் வேலையில்லா ஏழை பெற்றோருக்கு பிறந்த ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை தந்தார். இப்புனிதர் ஏழை மாணவர்களை மூளை உள்ளவர்களாக மாற்றி வந்தார். எளிமையின் சின்னமாக விளங்கிய இப்புனிதர் 1370 தன் ஓட்டத்தை முடித்தார். எளிமையின் சின்னமாக விளங்கிய இப்புனிதர் 1370 தன் ஓட்டத்தை முடித்தார். இவர் காலத்தில் திரு அவையின் நிலவிய சிலர் ஆட்டத்தையும் தடுத்தார். புனித வாழ்க்கை வாழ்ந்த இப்புனிதருக்கு 1870 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் புனிதர் பட்டம் வழங்கினார். தன் அன்னையின் கற்பத்தையும் சொர்க்கமாக மாற்றினார் புனித அர்ப்பன். தன் அன்னையின் கற்பத்தையும் சொர்க்கமாக மாற்றினார் புனித அர்ப்பன். இப்புனிதர் அர்ப்பணத்தில் தோல்வியைத்தான் தழுவியது நரக சர்ப்பம். தன் அன்னையின் கற்பத்தையும் சொர்க்கமாக மாற்றினார் புனித அர்ப்பன். இப்புனிதர் அர்ப்பனிடத்திலும் தோல்வியைத்தான் தழுவியது நரக சர்ப்பம். நாம் என்ன இடர் வந்தாலும் புனிதர்களையும் போற்றுவோம். நாம் என்ன இடர் வந்தாலும் புனிதர்களையும் போற்றுவோம். பூமியில் வாழும் நல்ல மனிதர்களையும் வாழ்த்துவோம். இக்கவிதையின் தலைப்பை தாங்கிய புனித அர்ப்பனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
இக்கவிதையின் தலைப்பை தாங்கிய புனித அர்ப்பனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் வாழ வைக்கும் எங்கள் அன்னை மரியே திரு அவையை அலகை தீண்டாமல் பார்த்து கொள்ளும். எங்களை வாழ வைக்கும் எங்கள் அன்னை மரியே திரு அவையை அலகை தாக்காமல் பார்த்து கொள்ளும்.